எல்லாருக்கும் ஹாய், நான் உங்கள் ஏகே. வெல்கம் டு ஏகே பெட்ஸ். ரீசெண்டாக நம்ம ஞானப்பிரகாசம் மண்ணோட ஒருங்கிணைந்த பண்ணைக்கு தான் நம்ம விசிட் போயிருந்தோம். ஆடு மாடு கோழின்னு மட்டும் இல்லாமல் மீன் குட்டை, தேனீ வளர்ப்பு மற்றும் இயற்கை விவசாயத்துலேயே அன்னை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. அது எப்படி பண்ணிட்டு இருக்காரு, என்ன முறையில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பற்றி ஒரு முழு விவரமாக நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையில் அத்தி வந்து இந்த அத்தி பழம் சாப்பிட்டா வந்து அனைத்து நோயும் குணமாகும். இந்த அத்தியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நிறைய மருத்துவ குணம் உள்ளது. அதுக்கு பக்கத்தில் இப்போ வந்து அரிசி திப்பிலி, இது வந்து அரிசி திப்பிலி, இது இருமலுக்கு இதாகும். இது சின்ன சின்ன அரிசி மாதிரி இருக்கும், அதை சாப்பிட்டோம்னா வந்து இருமலுக்கு. இது வந்து முருங்கை, பக்கத்தில் அகத்தி வச்சுருக்கோம் பாருங்க. அகத்திக்கு பக்கத்தில் ஆடதோடை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இருமல் லேகியம்னு சொல்லுவாங்க. அந்த இருமல் லேகியத்தில் பூரா ஆடதோடை இருக்கவே இருக்காது. எந்தெந்த லேகியம் தயாரிப்புனாலும் அது ஆடதோட பங்கு முக்கியம். இந்த ஆடதோடையை சாப்பிட்டாலும் இருமலுக்கு நல்ல குணம் உண்டு. ஆடு மாடு இது எனத்துக்கு ஆடதோடன்னு சொந்துச்சுன்னா ஆடு மாடு எதுவுமே தொடாது, அதனால் ஆடதோடன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ பெரிய மூலிகை. நம்ம விவசாயத்தில் வந்து நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி தான் விவசாயம் பண்ணணும். தற்சார்பு இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணோம்னா தோற்றுருவோம், தற்சார்போடு விவசாயம் பண்ணோம்னா ஜெயிச்சிருவோம். இப்போ உங்கள் காலுக்கு பின்னால் இருக்கிற தக்காளி இருக்குது, அது பக்கத்தில் தட்டாம்பயிர் இருக்குது, இது செவ்வாழை. இப்போ நம்ம செவ்வாழை மட்டும் வச்சுருக்கலாம். ஏன் தட்டாம்பயிர் இதை வச்சுருந்தா, இது வந்து 5 அடுக்கு விவசாயம்னு சொல்லுவாங்க. ஒரு நெட்டை, ஒரு குட்டை, ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு கிழங்கு, 5 வகையில் வளரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறு போட்டி இல்லாமல் வளரும். இது வந்து 5 அடுக்கு விவசாயம்னா இப்படித்தான் பண்ணணும். மோனோ கிராப்பு, மல்டி கிராப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. மல்டி கிராப்பு பண்ணினா தான் நம்ம லாபம். ஏண்டா வந்து இப்போ தென்னை மரத்தில் ஒரு சீக்கு வந்துருச்சு, அந்த தென்னை மரத்தில் லாபம் இல்லைன்னு வச்சுங்க, அடுத்து வாழையில் ஒரு லாபம் வரும். பலா மரத்தில் ஒரு சீக்கு வந்துருச்சு, அடுத்து வந்து முருங்கையில் ஒரு லாபம் வரும். இப்படி ஒவ்வொரு மரங்களும் வச்சுக்கே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வகையில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்மால் ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா, வீட்டை சுற்றி 12 வகையான பல மரங்கள் வைக்க சொல்லியிருக்காரு. ஆனால் அது என்னன்னா மா, கொய்யா, முக்கனி சொல்லுவாங்க. முக்கனி ஒன்று, ப்ளஸ் தென்னை மரம் ஒன்று, சப்போட்டா, நெல்லி, அத்தி, என்னென்ன வீட்டுக்குள்ளே எங்கெங்கே கொஞ்சம் கேப் இருக்கோ அங்கங்கே என்னென்ன மரங்கள் வைக்க முடியுமோ குறைஞ்சது 12 வரை மரங்கள் வைக்கணுன்றாங்க. நாட்டு மரங்கள். நாட்டு மரம் ஏன் வைக்க சொல்கிறாங்கன்னா, நாட்டு மரங்கள் பழம் கொடுக்க லேட் ஆகும், ஆனால் வந்து சாந்தொட்டிக்கு பழம் கொடுக்கும். ஆனால் ஹைப்ரிட் ஏன் வைக்கணும்னு சொல்கிறாங்க, இப்போ வந்து என்ன நினைக்கிறேன், உடனே பலன் கொடுக்கும், உடனே அழிஞ்சு போயிடும். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக போகிற மாதிரி. இப்போ இதிலே வந்து செடிகளுக்கு தேனியும் பச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன பர்பஸ்க்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து தேனி வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்காண்டி வச்சுருக்கோம், ப்ளஸ் வீட்டுக்கு பர்பஸ்க்கு வச்சுருக்கோம். தேனி வந்து சாப்பிட்டோம்னா தேனியோட மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குது. தேன் நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காயும் தேனையும் போட்டு சாப்பிட்டோம்னா அத்தனை மருத்துவ ஆயில் கூடுன்னு சொன்ன நெல்லிக்காய் வச்சு தேனும் அப்படிதான். தேன் சாப்பிட்டோம்னா ஆயில் கூடும். அப்போ குழந்தைகளுக்கு பேச்சு வரல, நாக்கு கொஞ்சம் பிறலாமல் இருக்குது, உழண்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த தேனி வந்து கும்பு தேன்னு சொல்லுவாங்க. இப்படி பல வகை தேன் இருக்குது. எந்த தேனை வந்தாலும் நாக்கில் வைக்க சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து குழந்தை பிறந்தோடனே சீனி பால் வைக்கணும்னு சொல்லுவாங்க. தாய்மாமன் சொல்லுவாங்கல்ல, ஒருவங்க சீனி பால் வைக்க சொல்லுவாங்க, பால் வைக்கணும். அது வந்து சீனி பால் வைக்க சொல்லலை, தேனத்தை வைக்க சொல்கிறாங்க. ஏன்டா தேன் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. அப்போ தேனை ஏன் வைக்கிறேன்னா, அம்மா அப்பா இந்த நாக்கு வந்து பிறலாமல் பேசுறதுக்கு தேனை வைக்க சொல்கிறாங்க. அந்த தேன் வந்து நம்ம வீட்டுக்கு பல்வேறு யூஸ் ஆகும். தேன் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வீட்டுக்கு மட்டும் இல்லை, மகரந்த சேர்க்கை ஒரு விவசாயம் நடந்துட்டா அது மகரந்த ஒரு செடி வைக்கிறோம், செடி வச்சு காய் வைக்கலன்னா அந்த செடியோட பலன் யூஸ் ஆகுமா, அதை வச்சிருக்குமா, பெஸ்ட்டு. அது மாதிரி நம்ம இன சந்ததிகளை உருவாக்குறதுக்கு தேனி வந்து பல்வேறு பங்கு யூஸ் ஆகுது. இதில் எத்தனை பெட்டி நான் வச்சுருக்கீங்க? ஒரு 8 பெட்டி வச்சுருக்கோம். 8 பெட்டியில் ஒரு 4 பெட்டி வந்து இந்த எறும்பு, கரட்டான், இந்த பூரான், இந்த நாய், இது வந்து தட்டி விடாமல் இருக்கணும். ஒன்று வாரம் வந்து பார்க்கணும். ப்ளஸ் இந்த இதில் வரும் எறும்பு வருதா, இந்த எறும்பு, இதில் பூரான இது பள்ளி இந்த மாதிரி எல்லாம் அரிச்சு ஏறிச்சுன்னு வச்சுங்க, அந்த தேனி ஓடி போகிறோம். தேனி ஓடி அப்போ வாரம் வந்து இதில் இது பூரா. நீங்கள் வெளியும் சேல்ஸ் பண்ணுறீங்களா? இல்லை
இது வீட்டுக்கு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சொந்தக்காரங்க இப்போ யார் வந்தாலும் இப்போ நாங்கள் வந்து அதனால வந்து நம்ம வீட்டுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்ல அதை கொஞ்சம் பக்குவமாக பார்த்தா நிறைய லாபம் இருக்கு. 4 மாசத்தோட தேன் வரும். மழை காலங்கள் மட்டும் தேன் வைக்காது. ஏன்டா பூ மழை காலத்துல போய் அது வெளியே பூவை தேடி போய் கொண்டு வர முடியாது. இது இன்னொன்று என்ன செய்யணும், மருந்து அடிக்கக்கூடாது. இது வந்து நுகர்வு சக்தி வச்சு தான் ஓடிடும். இப்போ நுகர்வு எங்கே இருக்குன்னா நம்ம வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ வெளியே இறதடை போயிடுச்சுன்னா வீடு எங்கே இருக்குன்னு அந்த வீட்டோட நுகர்வு வச்சு இந்த வாசனை இருக்கு. இப்போ அக்கம் பக்கத்துலாம் வந்து மருந்து அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி பாதிப்பாங்க. உறைஞ்சு ஒரு 500 மீட்டருக்காச்சும் மருந்து அடிக்கக்கூடாது, புகை போடக்கூடாது. ஆனால் இப்போ பக்கத்தில் விவசாயம் பார்க்குறவங்களாம் பார்ப்பாங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்படி இது அதான் நாங்கள் இந்த விவசாயம் பண்ணல இல்லை. இது கொஞ்சம் இதனால கொஞ்சம் பாதிப்புலாம் இருக்கு. அப்படி விவசாயம் பண்ணாங்கன்னா மருந்து அடித்தாலே அது வந்து பாதிப்பெல்லாம் எப்படி பாதிப்பாகும்னா அது இந்த பெட்டியிலேருந்து வேற இடத்துக்கு போயிடுச்சுன்னா திருப்பி இந்த பெட்டிக்கு வர முடியாது. அது கண்ணை வச்சு பார்க்காது, அந்த நுகர்வை வச்சுட்டு தான் வரும். நுகர்வு சக்தி அந்த புகையில இடம் விட்டு போகும். இடைவெளி விட்டோடனே அந்த எங்கிட்டு வந்தோம் எங்கிட்டு போகணும்னு தெரியாம போகும். அதனால அது வந்து இறந்துவோம். அதனாலதான் தேனி இல்லாம போயிடுது. அப்ப வந்து புகை இருக்கக்கூடாது, பிளஸ் மருந்து அடிக்கக்கூடாது. இந்த 2 விஷயம் இயற்கையா இருக்கணும். அப்ப எல்லாமே இந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த ஒரு ஸ்கேனிங் இதெல்லாம் போட்டிருக்காங்க, பார்கோட்லாம். அது எதுக்காகண்ணா? இது வந்து கவர்மெண்ட் வந்து மானியத்தில் ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கு ட்ரைனிங் 1 வாரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்து ஒரு நல்ல ஒரு யூனியனுக்கு ஒரு 4 விவசாயியை தேர்ந்தெடுத்து அந்த விவசாயிக்கிட்ட அந்த விவசாயிக்கான ஆதார் கார்டு இதுக்கான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க ட்ரைனிங் 1 வாரம் கொடுக்குறாங்க. அந்த 1 வாரத்தில் ஒரு 8 பெட்டி கொடுப்பாங்க. அந்த 8 பெட்டியில் நம்ம விவசாயினால தம்பி வந்து ட்ரைனிங் போனார், போய் வந்து இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கற்றுக்கிட்டான். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எத்தனை பெட்டி வரைக்கும் கொடுத்தாங்க? 8 பெட்டி கொடுத்தாங்க. 8 பெட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொரு விவசாயி கூட ஒவ்வொரு யூனியனை பொறுத்து யூனியனில் ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் அப்பப்போ ஒரு திட்டங்கள் அறிவிப்பாங்க. அப்பப்போ மானியம் கவர்மெண்ட் நிறைய இடத்துல விவசாயத்துக்கு நிறைய மானியம் அவங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நல்ல விஷயம். இப்போ கவர்மெண்ட்டு நாடி நிறைய பண்ணைக்குட்டை வெட்டி தராங்க. ப்ளஸ் இந்த தீவனம் வெட்டுற மிஷின் நம்ம மானியத்தில் வாங்கினோம். வெளியில் வாங்கினோம்னா 30,000 ரூபா, நம்ம 11,000க்கு வாங்கியிருக்கோம். 20,000 ரூபா மானியம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு இதுக்கு இப்போ பைப்பு மானியம் இருக்கு. இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து என்னென்ன கூட்டுப்பட்டா இல்லாமல் தனிப்பட்டால கொஞ்சம் கொண்டு போனோம். இடம் வந்து பட்டா செக்கல்லாம் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம அந்த ஸ்கீம் எப்போ வருது பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டு கரெக்டாக கொண்டு போனோம்னா வாங்கிடலாம். நிறைய ஸ்கீம் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கீமு. அதை வந்து விவசாயி வந்து கொஞ்சம் அதான் படித்தவங்க விவசாயத்துக்கு வரணும். இப்போ படிக்காதவங்க விவசாயத்துக்கு இருக்கிறதுனால தான் விவசாயம் ஜெயிக்க முடியல. இப்போ இதில் முக்கியமான கான்செப்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் விவசாயத்தில் விழுந்து போகிறாங்க. இப்போ மார்க்கெட்டிங் நம்ம பண்ணாட்டி நம்ம என்ன சொல்ல வரோம், இப்போ மார்க்கெட்டிங் நம்ம பண்ண கூட வேணாம். நம்ம தற்சார்பு பொருள் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதை பூரா நம்மளே விளைவிச்சுக்கிட்டு அதை நம்ம செலவை குறைச்சிக்கிட்டாலே போதும். நம்ம வந்து விவசாயம் ஏன் விற்கிறோம், ஒரு பொருளை வந்து நம்ம ஏன் விற்கிறோம், நம்மளுக்கு சட்டை எடுக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பைக் வாங்கணும், அப்படி தானே விற்கிறோம். அப்போ விற்கிறதுக்கு பணம் வேணும், அதனால விற்கிறோம். அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வாங்குகிறோம் அரிசி, பருப்பு, இதெல்லாம் எல்லாமே நம்மளே விளைவிச்சுக்கிட்டோம்னா அதில் செலவு குறையுது. ப்ளஸ் ஆஸ்பத்திரி செலவு, இப்போ சுகரு, ப்ரெஷர் நிறைய நோய்கள் வருது. இப்போ விவசாயத்தில் இது நம்மளே தயாரித்து நம்மளே சாப்பிட்றதுனால நோய் வராது. அப்போ ஆஸ்பத்திரி செலவு மிச்சம், நம்ம காய்கறி செலவு மிச்சம், கீரை ஆரோக்கியமாக வாழலாம். நீங்கள் ஆஸ்பத்திரி போனாலும் ஆரோக்கியமாக வாழ முடியாது. நோயற்ற வாழ்க்கை நோயற்ற செல்வம். இப்போ தேன் எடுக்க போகிறோம். தேன் அடை வந்து இப்போ வச்சு இப்போ 1 வருஷம் ஆக போகுது. இருந்தாலும் இந்த இப்போ போன வட்டம் கிளைமேட் சேஞ்சில் அது தேன் வைக்கல. சரி, இப்போ தான் தேன் வச்சிருக்கு. சரி, இப்போ தேன் எவ்வளோ இருக்குங்க? தேன் இப்போ அடை மேலே ஃபுல்லாக கட்டியிருக்கு. இப்போ நேரம் தூக்கணும்னா அந்த அடை பூரா பிஞ்சிரும். அப்போ சரி இந்த பாருங்க, இது கட்டி நிற்குதா? அதனால அப்படி எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் சரியா இருக்கும். இப்போல்லாம் ஒன்றும் பண்ணாது. அது வந்து ஓடக்கூடாது, ஆட்டக்கூடாது. ஆமாம், தேன் மேலே ஏறி இருந்துச்சு. இப்போ தேன் அதனால இந்த உள்ள வச்சிருக்கு பாருங்க.
மேலே வரைக்கும் ஒட்டி இருக்குது. இது ஒரு தேனு மேலே அடை கட்டி வச்சு இந்த தேன் உள்ள வச்சிருக்கு பாருங்க. இந்த பாருங்க தேன் இப்படி வச்சிருக்கு பார்த்தீங்களா? அப்போ சீல் பண்ணிடுச்சு ஃபுல் தேன். தேன் பார்த்தீங்களா? அடிச்சு விடுறா, அது அப்போ அடிச்சுக்கிடுவோம். இந்தாச்சு. இந்த தேன் வச்சிருக்கா, இது ஊரம் தேன். இது வந்து இந்த மூடி இருக்கணும். இந்த மூடு இல்லாம இருந்துச்சுன்னா அது தேன் இல்லை. சரி, இந்த சீல் பண்ணாம இருந்தா அது தேன் இல்லை. பயிரில் நீங்க பல பயிரோ இது பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் இனாமே ஒரு 5 இது குட்டி வெட்டி கொடுப்பாங்க. சரி சரி. எத்தனை பெட்டியோ ஒரு ஆளுக்கு மொதல் 5 பெட்டி கொடுத்தாங்க. இப்ப எல்லாம் தோட்டக்கலைத்துறை மூலமா கொடுப்பாங்க. இப்படி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க இதுல தேன் பெருவதியா வச்சிருக்கு. வைக்கல, அதனால இதை அடுக்கி வைக்க கூடாது. அதனால அதை அப்படியே விட்டுடலாம். இந்த தேன் வச்சிருக்கா, இது பூரா மூடலை, ஃபுல்லா மேலே மட்டும்தான் இந்த இப்படி அடை கட்டுது வருங்க. இது இப்படி மூடணும். 100 சீல் பண்ணாதான் நம்ம எடுக்கணும், இல்லை எடுக்கக்கூடாது. அதான் காரணம். நம்ம தேன் வந்து ஃபுல் மூடிச்சுன்னா ஒரிஜினல் தேன் வச்சுக்க. இப்படி குஞ்சு வச்சாலும் அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு குஞ்சு இருந்துச்சுன்னா இப்படி குஞ்சு வச்சாலும் அதை எடுத்து சீல் பண்ணி உடச்சி எடுத்துடணும். இந்த பாருங்க இருக்கு பாருங்க, இந்த குஞ்சு இருக்கா, குஞ்சு வச்சுன்னா நம்மளுக்கு தேன் வைக்காது. அதனால இதை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டா அதான் தேன் வச்சிடும். இது சீல் பண்ணி உடச்சி விட்டோம்னா அதில் தேன் வைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது கீழே தான் அதுக்கு வீடு, மேலே வந்து நம்மளுக்கு தேன். அது சேமிப்பு கிடங்கு மேலே, கீழே இருக்கிறது அதோட வீடு. இப்படி சீல் பண்ணி விட்டோம்னா அந்த அந்த குஞ்சு பூரா எடுத்து கிளீன் பண்ணிடுவாது. இது வந்து அந்த கட்டத்தை அளவுக்கு அந்த திரேடு ஆடு பார்த்தீங்களா அப்படி இருக்கணும். இப்போ இதை பூரா சேவ் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருணும். கட் பண்ணி விட்டுட்டா அது வந்து அது வச்சிடும். அது சேப்லேயே கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த இதுக்குள்ளே வச்சு செட் பண்ணி வைக்கணும். இந்த சதுரத்துக்கு வச்சிருந்தோம்னா நம்ம அந்த சுத்துற இது இருக்கு தேனை எடுக்கிறது, அதுலயே வச்சு எடுத்துடலாம். இல்லாட்டி நம்ம சேப்புக்கு வராது. இதை கிளீன் பண்ணி தான் வைக்கணும். அதுலயும் தேன் இல்லை, இந்த தேனு தான் வைக்குது. இப்படித்தான் அரை இருக்கணும். அந்த தேன் வச்சிருக்கு பாருங்க. அப்படி வச்சு வைக்க ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு தேன் மட்டும் வைக்கும். அந்த சீல் வச்சு தேன் வச்சிருக்கு பாருங்க. உள்ள தேன் தெரியுது, தேன் தெரியுதுல்ல. இதை பூரா சீல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தேன். இப்படி ஒரே பக்கம் வாங்கி இப்படி வைக்கவா. இப்போ இதில் உள்ள வந்து தேன் உள்ள லோட் ஆகிட்டு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் மேலே சீல் பண்ணிடும். சீல் பண்ணப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சீல் உடைச்சிட்டு எடுத்துட்டோம்னா அடைய நம்ம எடுத்துக்கிட்டு திரும்ப வச்சிடலாம். அதுல தேனும் இருக்கும். சீல் பண்ணி எடுத்து உடைச்சிட்டோம்னா இப்படி வளைச்சு விட்டுட்டோம்னா இந்த சீல் பூரம் தேன் இருக்கா, இந்த தேன் எடுத்துட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். திரும்ப ஒரு கூட்டிலே வச்சிடலாம். திரும்ப அதை உடைச்சோம்னா அதுல சுத்துறதுல அதிகமா ராடு இருந்துச்சுன்னா அப்ப எடுத்துடலாம். இப்ப அந்த நம்ம மிஷின்ல போட்டு சுத்தலாம். அப்ப மிஷின்ல வந்து அதிகமா இல்லை, 1-2 தான் இருக்கிறதுனால அதை சுத்தோம்னா அதுல ஒட்டிடும். அதுல நிறைய வேலை இருக்கு. இப்ப இதுல போட்டோம்னா நம்ம இதுலயே எடுத்துக்கலாம். கொஞ்சமா இருந்தா இப்படி எடுத்துக்கணும், அதிகமா இருந்தா அதை ராடு ஊற்றி எடுக்கணும். ஒரு 5 இது இருந்துச்சுன்னா சுத்தினா தேன் வரும். நம்ம இப்படி ஈஸியா எடுத்துட்டா இந்த ராடை அப்படியே தூக்கி வச்சிடலாம். இப்ப நம்ம தேனுக்கும் நம்ம அது என்னன்னா நம்ம ஒரு 4 இது வச்சிருக்கோம்னா 4ல் 3 வச்சு எடுத்துட்டு 1 வச்சிடணும். அதுக்கு 3 சாவு எடுத்துட்டோம்னாலும் தேன் திரும்ப வைக்காது. இப்போ வச்சுட்டோம்னா உடனே போய் எதுனா செய்யும், அந்த இதுல ஒரு அறைய கட்டி உடனே போய் அதுல தேனை வச்சு திரும்ப தேன் வைக்க சீக்கிரம் அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லாம் வேஸ்ட் ஆகாம சீக்கிரம் தேன் வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக இப்படி எடுத்து வச்சுட்டோம்னா அதுக்கு உடனே கூட கட்டிதான் இந்த தேனு அதுக்கு தேவையான சாப்பாடு பத்தலைன்னா உடனே எடுத்துக்கிறோம். இது ஆட்டு பண்ணப்பா
இது வந்து ஆட்டு பண்ணா நாட்டு ஆடு வச்சுருக்கேன். அதில் கொடி ஆடு, இது கன்னி ஆடு, அந்த அது நாட்டு ஆடு, இப்படி பல வகையான ஆடை வச்சுருக்கான். அதில் எது பெஸ்ட்டுன்னா இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பெஸ்ட் வரும். இது வந்து கொடி ஆடுன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க மரமறையாக இருக்கிறது தான் கொடி ஆடு. தூத்துக்குடி மாவட்டம், அந்த திருநெல்வேலி மாவட்டம் நல்லா வரும். நம்ம ஏரியாவில் செட் ஆகலை. இப்போ வளர்த்துருக்கோம். அந்த வந்து பால் இல்லாமல் கொஞ்சம் இதாகிடுது. அந்த அளவுக்கு வளர்ச்சி. நம்ம ஏரியாவுக்கு எதுனா பெஸ்ட்டாக இருக்குது? நம்ம ஏரியாவுக்கு பெஸ்ட்டுன்னா நாட்டு ஆடு தான் பெஸ்ட்டு. நாட்டாடு இது நாட்டாடு. நாட்டாடு இந்த மாதிரி வளர்ந்தால அது வந்து நோய் தாக்கம் கம்மியாக இருக்கு. வந்து எந்த நம்ம ஏரியா ஒவ்வொரு நாட்டாடு இருந்தால் எந்த வகை புல்லுனாலும் சாப்பிட்றோம். இந்த கொடியாடு வந்து மர வகை தான் சாப்பிடுது. அப்போ வந்து அது வந்து தீவனத்தை உடனே எடுக்க மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் போயிடுது. கொடியாடு வந்து அந்த திருநெல்வேலி அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மண் வகையை சேர்ந்து மரம் வளருதுல்ல, அது மாதிரி இடத்த வந்து அது நல்லா வளருது. இருந்தாலும் வந்து இந்த கன்னியாடு பரவாயில்ல, நல்லா வளர்ச்சியா இருக்கு, நோய் இல்லாம இருக்கு. இந்த கல் எதுக்காக கட்டிருக்கீங்க? இந்த கல் வந்து உப்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டோம்னா உப்பு கம்மியா இருக்கவங்களுக்கு இது நக்கி சாப்பிட்டோம்னா இதாகும். இது நோய் தாக்கல் ஆடுகளுக்கு நக்கி சாப்பிட்டுருந்தா அப்பப்ப நக்கிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கா, இது உப்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. இதுல மருத்துவ குணம் இருக்கு. இது ரெடிமேடா கடையில வாங்கி கட்டி விடலாம். அடுத்து இது தீவனம் போடுறது இருக்கு. இதுல வந்து நிறைய ஆடு வந்து சூப்பரா வளர்க்குறாங்க. கிடா மட்டும் வளர்ப்பாங்க, அது நல்ல லாபம் இருக்கு. இதுல என்ன மைனஸ் வருதுன்னா, குட்டி போடுறாங்கல்ல, குட்டி போடுறப்ப அதை கரெக்டா பார்க்கணும். இல்லைன்னா அதுல வந்து நோய் அதிகமா தாக்கி பால் இல்லாம போயிருது. பால் கரெக்டா இது கொடுக்கணும். அது கொடுக்காட்டி நோய் குட்டி இறந்து போகுது. குட்டி தான் நம்மளுக்கு லாபம். அந்த குட்டி இறந்து வச்சுன்னா நம்ம நஷ்டமாயிரும்ல. அப்ப வந்து இது கரெக்டா பார்க்கணும், நஷ்டமாயிரும். லாபமா வேணும்னா கிடா மட்டும் வளர்க்குறது பெஸ்ட். இதுல எதுவும் சலுகைகள் இருக்கான கவர்மெண்ட்ல? இதுல ஆட்டு பண்ணைக்கு சலுகை இருக்கு. 50 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஆட்டு பண்ணைக்கு. அப்படிங்களா? அப்ப வந்து அது குறிப்பிட்ட ஒரு 5 ஏக்கர் இடம் வேணும்வாங்க. இல்லைன்னா ஒரு 10 ஏக்கர் ஆச்சும் லீஸ்க்கு 10 வருஷம் வேணும்வாங்க. விவசாயியான பட்டா சிட்டா இடங்கள், நம்மளோட இடத்தோட மதிப்பு, இவங்க எல்லாத்தையும் வச்சு கொடுத்தோம்னா அது ஒரு ட்ரைனிங்க்கு ஒவ்வொன்றுக்கும். இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் வந்து தென் மாவட்டத்துக்கு கால்நடை மருத்துவம் ஒன்று இருக்கு. அங்கே வந்து ட்ரைனிங் எடுத்தோம்னா அங்கே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஆட்டு லோன் நிறைய வாங்கலாம். ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் லோன் கவர்மெண்ட்ல இருக்கு. டேக் எல்லாம் போட்டிருக்கிறதுக்கு லோன் வாங்கியிருக்கோம். லோன் வாங்குறது ஆட்டு லோன் வாங்கினால டேக் போட்டு கோழி ஆடை எதுக்கு போட்டிருக்கோம்னா, இது ரேக் அடிச்சு 14 ரேக் இருக்கு. ஒவ்வொரு கோழியும் கொஞ்சம் மணல் போட்டு இதை வச்சுக்கிறோம். இது வந்து இதுல முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருக்கா, குஞ்சு பொரிச்சிருக்கு. இதுல குஞ்சு பொரிச்சுக்கு அதை இதாயிரும். இப்படி வைக்கிறதுனால இந்த ரேக்கு இதான் இப்படி வைக்கிறோம்னா நாய் தொல்லை, பூனை தொல்லை, இது வேற எந்த தொல்லையும் இல்லாம மேலே வச்சதுனால இந்த முட்டை சேஃப்டியா இருக்கு, கோழி குஞ்சு சேஃப்டியா இருக்கு, எல்லாமே சேஃப்டியா இருக்கும். நம்ம இடமும் மிச்சமாகும். இது வந்து குஞ்சை வந்து வெளியிட்டோம்னா புறா, இது கழுகு, இந்த மாதிரி வெளி நோய் இது விலங்குகள் இருந்து காப்பாத்துறதுக்காண்டி இது வந்து தனியா தாய் கோழிக்குன்னு இது தனியா செட்டு போட்டோம். ஏன் இப்படி செட்டு போடுறோம்னா, ஒரு 10 குஞ்சு பொறிக்குதுன்னா 10 குஞ்சுமே இதில் வந்து 3 குஞ்சு தான் நம்ம மிஞ்சது. 7 குஞ்சு வந்து விலங்குகளால் பாதிக்கப்படுது. அதனால் வந்து ஒரு 5 வச்சோம்னா குறைஞ்சது 9 குஞ்சு வந்துடும். ஒரு குஞ்சு நோயினால் ஏதாச்சும் இப்படி தண்ணி தீவனம் கீழே வந்து ஒரு அடிக்கு மணல் போட்டிருக்கோம். மணல் ஏன் போட்டிருக்கோம்னா, அது வந்து கோழி வந்து இயற்கையாக கிண்டி தான் சாப்பிடும். அது கிண்டுறதுக்காண்டி மணல் போட்டிருக்கோம். ப்ளஸ் மணல் போட்டால் கூலிக்கு, ப்ளஸ் அந்த எச்சம் போட்டாலும் அந்த எச்சம் உடனே காஞ்சிடும். அப்போ வீச்சம் குளிக்கிறப்ப அந்த செல்லும் வராது, கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால தான் மணல் போட்டு தனியாக வச்சுருக்கோம். இப்படி பண்ணதுனால நம்ம வந்து நாட்டுக்கோழியை வந்து நல்ல வருமானம் இருக்குது, சூப்பராக பண்ணலாம். இதை வந்து ரெகுலராக வந்து இந்த தண்ணியை இந்த தீவனத்தையும் மாட்டி இந்த இடத்தையும் கூட்டி விட்டோம்னா, இந்த ட்ரம் செட்டப் எதுக்காக ட்ரம் செட்டப் எதுன்னா, மழை வெயில் இது குளிர் இது வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம கூடை போட்டு அடைப்போம்ல, அந்த கூடை போட்டு அடைக்காம அந்த ட்ரம்மை வச்சு அதான் எப்போ அதுக்கு குளிராக தோணுதோ அப்போ ட்ரம்குள்ளே அடைஞ்சிடும். எப்போ மழை வந்தால் இறசல் அடிக்கும், அந்த இறசல் அடிக்கப்போ ட்ரம்குள்ளே ஒளிஞ்சிடும்.
அப்போ வேற எதுவும் இந்த எலி இந்த மாதிரி தொல்லை வந்தாலும் அதுக்குள்ள தாய் சுற்றி காங்கிரீட் போட்டதுனால மற்ற எந்த பூச்சிவெட்டிக்கு தொந்தரவு கம்மி இல்லை, வெளியில் எதுவும் இல்லை. எலி அப்பப்போ 1-2 வந்தாதான். மற்றதில் எத்தனை வகையான கோழிகள் வச்சுருக்கீங்க? நம்மளோட கருங்கோழி இதெல்லாம் வளர்த்தான். அது ஒன்று நிறைய நோய் தாக்கல் எல்லாம் இதாகிடுது. இப்போ நோய் தாக்கல் இல்லாமல் இருக்கிறதுனா சிறுவடை தான் பெஸ்ட்டு. எந்த இதுவும் நீங்கள் வந்து தீவனம் போடாமல் இருந்தாலும் 2 நாள் தாங்கும், 2-3 நாள் கூட தாங்கும். அப்படி மற்ற கோழி இனங்கள் அது இதுலேயே பெருவடை இருக்கு, அது வந்து கரெக்டாக பார்க்கணும், இல்லைன்னா நோய் தாக்கல் அதிகமாகிடும். சிறுவடை வந்து கஞ்சிலாம் இருந்தாலும் அது வாட்டுக்கு கிடக்கும், 2 நாள் கூட கிடக்கும், நோயும் வராது. இதில் கிண்ணி கோழி இருக்காங்க. கிண்ணி கோழி இந்த இருக்குது, இது அந்த கிண்ணி கோழி குஞ்சு வந்துருக்குங்க. அது என்ன பர்பஸ்க்காக வச்சுக்கீங்க? கிண்ணி கோழி எதுனா பாம்பு வந்துச்சுன்னா பாம்பை விரட்டும், சவுண்டு வரும். இந்த சவுண்டை பார்த்துட்டு பாம்பே வராது. இந்த கிண்ணி கோழி சவுண்டை பார்த்தாலே இது வராது. வாங்கோழி வளர்த்தான். வாங்கோழி வந்து நாய் வந்து அடிச்சிருச்சு, பெருசா வந்து நாய் அடிச்சிருச்சு. வாங்கோழி பாம்பவே தின்னும். இது கிண்ணி கோழி வந்து சவுண்டு விட்டு விரட்டும். அதனால அந்த கிண்ணி கோழி குஞ்சு வச்சிருக்கான். பெரிய ஒரு 2 கோழி வச்சிருந்தா, ஒரு கோழி வந்து அதுல ஒரு நாய் அடிச்சிருச்சு. ஒரே ஒரு கோழி மட்டும் பெரிய கோழி இருக்கு. இப்ப சின்ன கோழி வந்து இப்ப நேற்று தான் வாங்கிட்டு வந்து தீவனம் தனியா, தண்ணி தனியா வச்சிருக்க பாருங்க. அதை ஒரு 3 நாளைக்கு நம்ம இங்கே பழக விட்டு அதுக்கப்புறம் கோழியோட விட்டோம்னா அழகா போயிடும். நம்ம பண்ணையில் வளர்க்குற நாய்களே நம்ம கோழி ஏதாவது சேதப்படுத்துறது அந்த மாதிரி இருக்குங்க? அது இல்லை, அது கிடையாது. அதனால பழகிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வெளியிருந்து நான் வர்ற நாய் தான். இப்போ மீன் குட்டை வந்து எவ்வளோ அளவில் வச்சுருக்கீங்கன்னா உள்ள என்னென்ன வகையான மீன்லாம் விட்டுருக்கீங்க? நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் ஐநாறுகுளம் கிராமம். நான் படித்ததுக்கும் பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்கேன். நான் படித்தது வந்து பிஏபிஎல் அலக்கரிங்கி முடிச்சுட்டு இப்போ விவசாயம் தான் முழு நேரமாக பார்த்துட்ருக்கேன். சரி. அலக்கரிங்கி ஃபீல்டு வந்து அப்பப்போ என்ன சொல்கிறது, நம்ம தேவைப்பட்டவங்க கொடுக்கும்போது மேலத்து தான் போவோம். மற்ற முழு விவசாயமே தான் பார்த்துட்ருக்கேன். அவங்க எல்லாம் சொன்னாங்க, இருந்தாலும் விவசாயத்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் பணத்தை தெரியுதா எல்லாருமே ஓடிட்டு இருக்கு உலகம் பூரா, நம்ம இருக்கிறத காப்பாற்றுமே என்ற அந்த நோக்கத்தில் தான் என் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ மீன் வந்து ஒரு 2018 அண்ணன் சொன்னாங்க, நான் ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன். ட்ரைனிங்ல அண்ணன் வந்திருந்தார் ரவீந்திரன். அந்த ட்ரைனிங்ல மீன் வளர்க்க பத்தி ஐடியா சொல்லியிருந்தாங்க. அந்த டயத்துல நம்ம 100 நாள் வேலை திட்டத்துல கவர்மெண்ட் ஸ்கீம்ல அவங்களே வெட்டி பணம் போட்டு வெட்டி கொடுக்குற மாதிரி ஸ்கீம்ல தான் வெட்டினோம். அவங்களே ஒரு 1 லட்ச ரூபா மானியத்துல கொடுத்தாங்க. அது ஒரு 60,000 ரூபாய் எங்களுக்கு வச்சு 60,000 வச்சு அவங்க கொடுத்த காசுலேயே ஊர்னி வெட்டினோம். 2018 வெட்டினோம். அப்போ வெட்டும்போது அண்ணன் சொன்னார், நாங்களா வெட்டி மழைநீர் சேமிக்க போறோம்னு சொன்னாப்புல, கவர்மெண்ட்லேயே ஸ்கீம் கொடுக்கும்போது நம்ம இதுக்கு தனியா செலவழிக்கணும், அவங்க காசு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 60,000 கொடுத்தாங்க. அதை வச்சு வெட்டிட்டோம். இப்போ இதுல ஒரு 6-7 வருஷமா மீன் நம்ம அளவுக்கு சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும்போது மட்டும்தான் அடுத்த அளவுக்கு விற்பனை கொடுக்கலாம். இதுல ரோகு, புல்கண்டை இது அதிகமா பெருத்திருக்கு. எங்க இதுல எங்களோட மண்ணோடைய வாகு பொறுத்து இந்த 2 மீன் தான் அதிகமா பெருத்துச்சு. சீசி விட்டோம், அது அதிகமா பெருக்கல. கட்லாவும் சரியா பெருக்கல. ரோகும் அந்த புல்கண்டை மட்டும் நல்லா பெருத்துருந்துச்சு. ஆழம் எவ்வளோண்ணா? ஆழம் ஒரு என்ன சொல்றது, ஒரு 4 அடி 5 அடிக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதிகமா அகலம் வந்து ஒரு 66க்கு 55 நீள அகலம் அவ்வளவு இருக்கு. இது கவர்மெண்ட்ல இந்த அளவுன்னு சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல நம்மளோட ஸ்கீம்ல வந்து 56க்கு 60ன்னு சொல்லி ஒரு அளவு தான் கொடுத்துருந்தாங்க. பண்ணையா வெட்டி தண்ணியை சேமிக்குதான் கவர்மெண்டோட நோக்கமே. அதுல இப்படி நம்ம அவங்க அந்த 2018 ஸ்கீம்ல கொடுத்ததுலயே நம்ம தான் முறையா பராமரிச்சு கரெக்டா செயல்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா மரம் வச்சிருக்கோம், அவங்க பூராமே பணம் கொடுத்துட்டு அந்த ஊர்ல இப்ப இருக்கு தடமை தெரிஞ்சிருக்காது. நீங்க எப்படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி இருக்கு. நம்ம மட்டும்தான் அந்த இதை பராமரிச்சுட்டு அந்த ஊர்னி கரையில பூரா மரமா வச்சு சரியா செயல்படுத்திட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கீம் செல்லம்படி யூனியன்ல தான் கொடுத்தாங்க. வச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா? 2018 கரெக்டா 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சு. இதில் இப்போ வெளியே சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதில் என்ன விலைக்கெல்லாம் போகணும்? 150 மார்க்கெட் ரேட்டுக்கே கொடுத்துருது. 150 200 ரூபா கொடுக்கல. அதிகமா அம்மாட்ட வைக்கிறாங்க, அவங்க 1 கிலோ 1/2 கிலோவில் எதிர்பார்க்குறாங்க மீன். நம்ம மீன் நம்ம பாரம்பரியமா உள்ளதை வச்சு வளர்த்து பார்த்தா, நம்ம இயற்கை தீவனமா கொடுத்து வளர்த்தாலும் அந்த ஸ்கேல் அதான அளவு வந்து ஒரு 200-300 கிராம் பெருக்கல. நல்லா பெருச்சுன்னா 1 வருஷம் விட்டு பார்த்தோம், அப்பதான் 1 கிலோ 3/4 கிலோ தரத்துல வந்துச்சு. 2 வருஷம் விட்டாதான் 3/4 கிலோ வருது. இப்போ இந்த அள்ளி செடி இதெல்லாம் வச்சு அதில் ஏதாவது பயன் இருக்குங்களா? இல்லை அள்ளியில மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க உறவினர் கேட்டாங்க, எடுத்து கொடுத்தோம். ஆனா புல்கண்டை சாப்பிடுது. அது
அதுல போய் அந்த என்ன சொல்றது அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக அந்த அலையில அதுல போய் அந்த மீன் உரம் தங்கிடுது. அதனால கொஞ்சம் ஒரு ஃபைன். ஏன்னா அந்த நம்ம எதுவுமே இது பண்ண முடியாதுல்ல, ஓப்பன்ல இருக்கிறதுனால அதோட ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு அல்லிமலர் நல்லா பயன்படுது. இது ஐநாறுக்குள்ள உசிலம்பட்டி தாலுகா, மதுரை மாவட்டம். நான் வந்து நண்பர் வந்து ஞானப்பிராசு, நாங்களாம் ஃப்ரெண்டு. நாங்கள் வந்து பண்ணைக்கொட்டை முத இங்கே தான் ஆரம்பித்தோம். அப்போ எல்லாம் சொன்னாங்க நெல் வயலில் வந்து பண்ணைக்கொட்டை ஆரம்பித்தா அதில் வந்து லாபம் அதிகமாக இருக்காது, இதில் 5 மூடை நெல் வரும், பண்ணைக்கொட்டையை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இது ஒன்றும் வேஸ்ட்டாக போகுது, அது ஒன்றும் வாய்ப்பு இல்லை, நீங்கள் நிலத்தை பூரா வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன ஆச்சு, 5 மூடை நெல்லுண்டா அன்றைக்கி வந்து 1000 ரூபா 1200 கணக்கு இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இதில் வந்து தென்னை மரம், வாழை, மாதுளை மரம், மாதுளங்கண்டு, இது பலா எல்லாம் முக்கணிகள் எல்லாமே வச்சு இதில் வச்சுருக்கோம். இது வந்து என்ன செய்யுதுன்னா வருஷத்துக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து வெளியில் வாங்குகிற பொருளை வந்து ரொம்ப குறைச்சிருக்கு. எப்படின்னா இப்போ நம்ம வெளியில் போய் ஒரு ஊருக்குள்ளே வந்து ஒரு வாழைப்பழம் வாங்கினோம்னா கடையில் போய் 5 ரூபா 10 ரூபான்னு வாங்குவோம். இப்போ வந்து நம்ம வாழைத்தாரை வெட்டி வச்சு இயற்கையான முறையில் பழுக்க வச்சு நாங்கள் இந்த வாழைத்தாரெல்லாம் பயன்படுத்திக்கிறது. இது வந்து வெளியே மாதுளை பழம் வாங்கினா 200 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த 200 ரூபாயை நம்ம 10,000 ரூபா சம்பாரித்து அதில் 8000 7000 இழக்கிறதுக்கு நம்ம அப்படியே நம்ம பொருளை வச்சு மிச்சம் பண்ணி அந்த தேவையை காட்டி நாங்கள் மிச்சமாக எடுத்துக்கிறோம். தென்னை மரம் எங்களுக்கு தேங்காவெல்லாம் அங்கே கொண்டு போய் விற்கிறோம். வாழை வந்து எங்கள் தேவை போக மிச்சம் வந்து மார்க்கெட்டில் 200 ரூபா 300 ரூபாய்க்கு. முப்பட்டை வாழை வந்து 300 ரூபா, கற்பூர வெள்ளி இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். விசேஷத்தை விட்டு கேட்டாங்கன்னா விசேஷத்தை கொடுக்குறோம். அதேமாரி மீன் தேவைப்பட்டாலும் கொடுக்குறோம் முறையில். எங்களுக்கு வந்து தேவை போக மிச்சமாக இருக்கும். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வருமானத்தை கம்மியாக இருந்தாலும் செலவை குறைக்கிறோம். நாங்கள் இந்த முறை மூலம் நாங்கள் இது பண்ணுறோம். அதேமாரி மூலிகை செடியெலாம் நிறையா வச்சுருக்கோம். வெத்தலை, அந்த இதெல்லாம் மூலிகையில் நிறையா வச்சுருக்கோம். எங்களுக்கு தேவையானதை ஒரு நம்ம சித்த மருத்துவப்படி சளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே ஆடாதோடன்னு ஒரு குளம் இருக்குது. அது வந்து நீங்கள் என்னதான் கொண்டாலும் அது வெளியில் போய் வஞ்சி டானிக்கை ஊசி போட்டால் 1 நாள் 2 நாளைக்கு தான் இருக்கும். இந்த ஆடாதோட மூலிகை 4-5 மிளகு வச்சு சாப்பிட்டோம்னா எங்களுக்கு அந்த தடும் செடியெல்லாம் போயிடும். எங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் மருத்துவ செலவு ரொம்ப குறைச்சிது. அதேமாரி அந்த தென்னையில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம். நெல்லிக்காய் மரம் இருக்குது, நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம். அகத்தி கீரை வந்து நாங்கள் சாப்பிட்டு போக மிச்சம் வந்து ஆடு மாட்டு கொடுத்துக்கிறோம். எல்லா வேலையும் சுயசார்பு நோக்கி நாங்கள் ரொம்ப வெற்றிகரமாக தான் போய்க்கிறோம். சிறப்பான மாதிரி.